110 ரூபாய்க்கு குவார்டர் கிடைக்க ஏற்பாடு செய்த ஒரே கட்சி, ஒரே சின்ன உதயசூரியன். இதெல்லாம் விட சீரியஸா அவங்க நம்ப முடியுது. அண்ணே 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 என்னண்ணே அண்ணே என்னண்ணே ஒன்றும் கண்டுக்காம இருக்க, ஏப்பா அண்ணே இங்கே பாருண்ணே, ஒரு பொட்டலம் கஞ்சா 1000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்துச்சுண்ணே, இப்போ 9000 ரூபாய்ண்ணே. எங்கள் நிலைமை நினச்சி பாருங்க, நாங்களாம் எங்கேயே போவோம்ன்றாங்க. அதுக்கு என்னப்பா செய்யணும்? இதுக்கு ஒரு குரல் கொடுத்துருந்தே. அண்ணன் பள்ளி பாபா சொல்றாரு, இல்லை தமிழர்களே இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். உற்சாகமா வேலை செய்யுங்க. 20 நாள் தான், 20 நாள் ஒரு தேர்வுக்கு நீங்க தயாராகி தேர்வு எழுதுறது போல எழுதுங்க. உங்க பகுதி, உங்க தொகுதியில மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்து பேசுங்க. இந்த பிரச்சனைகளை தந்தது யார் என்று கேளுங்க. 10 ஆண்டுகளில் இவர்கள் செய்யாத நல்லதை பிஜேபி, 10 ஆண்டுகளில் செய்யாத காங்கிரஸ் செய்யாத நல்லதை அடுத்து வருகிற 5 ஆண்டுகளில் செய்வார்கள் என்று எப்படி நம்புகிறீர்கள்? கடைசியா இவங்களுக்கு செருப்பை வச்சுதான் கெஜ்ரிவால் விளக்கமாறு நம்ம செருப்பு என்ன செருப்பு, இதில் கட்டாயமாக வாக்கு செலுத்த வேண்டியது நம்ம ஒருவருடைய பொறுப்பு அப்படின்னு ஐயா கருணாநிதி அவர்கள், உங்கள் கால் செருப்பாக இருந்து கடமையாற்றத்தானே உங்கள் கட்டளையை எதிர்பார்க்கிறேன். அவர் குரல்ல இருக்கு, அதே போட்டு ஓட்டு கட்ட வேண்டியதான். பூரா நமக்கு தான் அழைச்சிடுறாங்க. தம்பி அண்ணாமலை என் மண் என் மக்கள், அதை பீகார்ல இருந்து சொன்னா இந்திய மண் இந்திய மக்கள், என் நாட்டில் இருந்து சொன்னா ஏன் அரசியல் தாப்பா, அது தமிழ் தேசியம்தான். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். ஐயா எடப்பாடி அவர் எனக்கு தான் ஓட்டு கேட்கிறாரு, இவரையும் எனக்கு தான் ஓட்டு கேட்கிறாரு. காலம் நமக்களித்த கையிருப்பு, தமிழ் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு, 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தலைவர் தந்த தமிழ் கோடை அருமை அண்ணன் செந்தமன் சீமான் உங்களோடு. என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பிற்கும் பெரும் நம்பிக்கைக்கும் உரிய என் உயிர் தங்கைகள் தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். வரலாறுதான் ஒவ்வொரு தேசியத்திற்கும் வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. அதுவேதான் வழிநடத்தி சென்று இருக்கிறது. அதனாலேதான் நம்முடைய தலைவர் இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். அதைப்போல நம்மிடம் முன்னவர்கள் நமக்கு வடித்து தந்த வரலாற்று பேராவணங்கள், இலக்கிய சான்றுகள், அவர்கள் பதித்து வைத்த வழித்தடங்கள் எல்லாம் நம்மை வழிகாட்டி கொண்டிருந்தாலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வரலாற்று பெரும் ஆய்வறிஞர் 100க்கும் மேற்பட்ட நூல்களை தமிழ் இளம் தலைமுறையினருக்கு வடித்து வார்த்து வழித்தடங்களாக தந்திருக்கிற நம்முடைய ஐயா மாசோ விக்டர் அவர்கள் நம்மோடு இணைந்து நமக்கு வழிகாட்ட வந்திருப்பது பெருமையும் மகிழ்ச்சி.
நாம் உலகில் நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தேசிய இனத்தின் மக்கள். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் பிள்ளைகள். நம்முடைய பெரிய தகப்பனார் நம்மாழ்வார் அவர்கள் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் உண்டென்றால் அது தமிழ் பேரினம்தான் என்று நம்மிடத்திலே பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இன்றைக்கு சிதைந்து அழிகிற ஒரு இழிநிலையில் நின்று கொண்டிருக்கிறது. முன்னெப்போதும் நாம் சந்தித்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கடும் நெருக்கடிக்கும் அழுத்தத்திற்கும் நாம் ஆளாகி நிற்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் நம்மிடமிருந்து நம் சின்னத்தை எடுக்கலாம், ஆனால் நாம் சுமந்து இருக்கிற எண்ணத்தை ஒருபோதும் எவராலும் எடுக்க முடியாது என்பதை என் தம்பி தங்கைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய மக்களுக்கும் தெரியும். இந்த நாட்டில் ஒரு நல்ல அரசியல் உருவாக வேண்டும், தூய ஆட்சி மலர வேண்டும் என்பது எல்லாருடைய கனவுமாக இருக்கிறது. சகித்துக் கொள்ள முடியாத ஊழல், லஞ்சம், தீர்க்க முடியாத வறுமை, ஏழ்மை, பசி, பட்டினி, துன்ப துயரங்கள், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய இழிவு, தீண்டாமை, பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், வளச்சுரண்டல், கொள்ளை, எண்ணற்ற கொடுமைகள், இவற்றையெல்லாம் சரி செய்யலாம் என்று பாதிக்கப்பட்ட, பாதிப்புக்கு ஆளான அந்த கூட்டத்தில் இருந்து வருகிற நம்மை போன்ற பிள்ளைகள் எவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாக வேண்டி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகம் என்பது வெற்று வார்த்தையாக மாறி நிற்கிறது. நீங்கள் அறிவீர்கள், வெறும் 14 தொகுதி இருக்கிற அசாமில் 3 கட்டமாக தேர்தல் நடக்கிறது. இதை போலவே 40 தொகுதி இருக்கிற பீகாரில் 7 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. 42 தொகுதிகள் இருக்கிற மேற்கு வங்கத்தில் 7 கட்டங்களாக தேர்தல். 80 தொகுதிகள் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டங்களாக தேர்தல். அதை போலவே 40 தொகுதி இருக்கிற நமக்கு ஒரே கட்டத்தில் தேர்தல். இங்கே வலிமை உள்ளவன் தினமும் உடற்பயிற்சி கூடத்தில் போய் உடற்பயிற்சி செய்து உடலை வலிமையாக வைத்திருக்கிறவனும், மெலிந்து நலிந்து வலிமையற்று இருக்கிறவனும் ஒரே நேரத்தில் ஓடி வெற்றி கொட்டை தொட வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட ஜனநாயகம் என்பதை தமிழ் இளம் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். சிந்திச்சு பார்க்கணும். எளிய மக்களிலிருந்து எவரும் எழவே முடியாது என்றால் அந்த மக்களுக்கான குரல் எங்கிருந்து வரும்? யார் கொடுப்பார்? இன்று வரை டெல்லியிலே வேளாண்குடி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வீதிக்கு வந்து விட்டால் அது நாடல்ல, அது சுடுகாடு. வேளாண்மை என்பது தொழிலே அல்ல, அது ஒரு வாழ்வியல், அது ஒரு பண்பாடு, அது ஒரு வாழ்க்கை முறை. இந்த உலகத்தில் எதுவில்லாமலும் உங்களால் வாழ முடியும், ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. அதை எத்தனையோ பேர் அறிஞர்கள், தலைவர்கள், பெருமக்கள் எல்லாம் போதித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் விட மிக தெளிவாக கற்பித்தது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி கொரோனா என்கிற நோய் தொற்று. எல்லாரிடமும் பணம் இருந்தது,
எவனும் விலை உயர்ந்த கார்களை வாங்கி மயிலுந்தை வாங்கி வீட்டிலே அடுக்கி வைக்க வேண்டும் என்னவில்லை. எவனும் நகைக்கடையில் போய் நிறைய நகைகளை வாங்கி சேமிக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. துணிக்கடையில் போய் விலை உயர்ந்த பட்டாடைகளை வாங்கி அடுக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. எங்கு மளிகை கடை திறந்திருக்கிறது, எங்கே காய்கறி கடை திறந்திருக்கிறது என்றுதான் தேடிக்கொண்டிருந்தார்கள். எங்கே போனது? தேவாலயங்களும் பள்ளிவாசல்களும் கோயில்களும் மூடி கிடந்தன. எல்லாம் பயனற்று போய்விட்டது பெருமக்களே. ஒன்னுத்துக்கு ஒன்றும் பண்ண முடியல. இந்த சூழலில் நாங்கள் விளைவிக்கிற பொருளுக்கு ஒரு நியாயமான அகவிலை, ஒரு நியாயமான விலையை தீர்மானியுங்கள், நியாயமான விலையை கூறுங்கள். இதுதான் 2014 அதுக்கு முன்பு போராடியது. அந்த போராட்டம் வச்ச கோரிக்கை 2014 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள். 10 ஆண்டுகள் ஆகிவிட்டு இன்றும் அதே கோரிக்கையை வைத்து வீதியில் நிற்கிறார்கள், சுட்டுக் கொள்கிறார்கள். இது மாதிரி ஒரு கொடும்போக்கு உலகத்திலே கிடையாது. இவர்களெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் விவசாய சின்னத்திற்காகத்தான் எனக்கு ஓட்டு போட்டார்கள் என்று. எல்லோரும் சேர்ந்து என்னை மிகப்பெரிய தலைவராக்க பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என் உடன் பிறந்தார்களே. இந்த தேர்தலில் என் மக்கள், என் சொந்தங்களின் உடன் பிறந்தவர்கள் நிரூபிப்பார்கள். நீ கொடுத்த சின்னத்திற்கல்ல, சீமானின் எண்ணத்திற்கு, அவன் முன்னெடுக்கிற அரசியல் கோட்பாடுகளுக்கும், அவன் கத்தி கத்தி கற்பித்த தத்துவத்திற்கும் தான் வாக்கு என்பதை நிரூபிப்பார்கள். இந்த ஒரு பயணம் தான், இந்த ஒரு கட்டம் தான் ஆள் பள்ளத்தில் நாம் நிற்கிறோம். தாண்டிவிட்டால் சமதளத்தில் நம் பயணம் சரியாயிடும். உலகம் முழுமைக்கும் நமக்கு சான்றுகள் கொட்டி கிடக்கிறது. அலைகள் இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது. தடைகள் இல்லாத படையில் தளபதிக்கு என்ன வேலை? ஒன்றுமில்லை. நம் கோட்பாடுதான் தடையை நொறுக்கு, படையை பெருக்கு, இனத்தின் விடுதலையை இறுதி இலக்கு. நாற்பது வேட்பாளர்கள். நீங்கள் வேட்பாளர்கள் என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும். மற்ற அரசியல் கட்சிகள் போல தேர்தலில் போட்டியிடவில்லை. இது தேர்தல் மற்ற கட்சிகளுக்கு, நமக்கு இது புரட்சிகர அரசியல் போர்க்களம். நீங்கள் ஒவ்வொருவரும் வீர மிகுந்த புரட்சிகர அரசியலை, உண்மையும் நேர்மையுமான தூய அரசியலை கட்டமைக்க களத்தில் நிற்கிற தளபதிகள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். புரட்சி என்பது என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக ஒரு புதிய சமூகம் படைப்பதே புரட்சிங்கிறான் பகத்சிங். அப்படி உங்களுக்கு தெரிகிறது, இது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். அதை தகர்த்து புரட்சிகர மாறுதலை கொண்டு வர களத்திலே நிற்கிற புரட்சியாளர்கள் நீங்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு களத்தில் நில்லுங்கள். முதலில் உங்களை நம்புங்கள். நீங்கள் ஆகச் சிறந்தவர்கள், அதனாலே உங்களை தேர்வு செய்து வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நம்புங்கள். இத்தனை கோடி தமிழ் மக்களின் குரலாக தமிழ் தேசிய அரசியல் கட்டமைப்பு கட்ட இருக்கிற கோட்டைக்கு 40 வலுவான தூண்கள் என்பதை நீங்கள் உணருங்கள். நம் முன்னவர்கள் விதைத்து வைத்த தமிழ் தேசிய அரசியல் கோட்பாட்டை மக்களிடையே கொண்டு செல்ல இருக்கிற எடுத்து செல்ல இருக்கிற தூதுவர்கள் என்கிற எண்ணம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். இவர்களைப் போல வேட்பாளர்கள் அல்ல நீங்கள். அதை கவனத்தில் வைத்து களத்திலே நில்லுங்கள். நீங்கள் நில்லுங்கள். திரும்பி பாருங்கள், ஒரு நிழல் விழும். அது உங்கள் நிழல் அல்ல, நான் தான் அது என்பதை நம்புங்கள். நீங்கள் உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறீர்கள். பன்னெடுங்காலமாக வீழ்த்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட ஆழ்தளத்திலே அழித்து வைக்கப்பட்டிருக்கிற தமிழ் தேசிய இனத்தின் மீட்சி, எழுச்சி,
அதன் உரிமை, அதன் எதிர்கால பாதுகாப்பு, நல்வாழ்வு என்ற புனித கனவை சுமந்து நிற்கிறீர்கள். அதை நிறைவேற்ற உங்களிடத்தில் எதுவுமே இல்லை, உங்கள் உழைப்பு ஒன்றை தவிர. நாம் நிராகரிக்கப்பட்டவர்கள், வரலாற்றிலே புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். அப்படி எழுத வந்த வரலாற்று நாயகர்கள் என்ற எண்ணம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் எடுத்து வைக்கிற கருத்தியல் புரட்சிதான் தமிழ் தேசிய அரசியலின் கட்டமைப்பை இங்கே உருவாக்க இருக்கிறது. இதுவரைக்கும் இருந்த தேர்தலில் இவ்வளவு நெருக்கடிகளை நாம் சந்திக்கவில்லை, இப்போது சந்திக்கிறோம் என்றால் நாம் வளர்கிறோம். எதிரிகள் நம்மை பார்த்து அச்சுறுகிறார்கள், நடுங்குகிறார்கள். கூட்டணிக்கு வந்தால் எல்லாம் இருக்கிறது என்கிறார். நாம் உருகி கரைந்து ஓடுவதற்கு பனிக்கட்டி அல்ல, புலிக்குட்டிகள் என்பது தெரியாமல் அவர்கள் நம்மோடு நாலு 3 சீட்டை பெற்று மேசையை தட்டுவதை விட இந்த நாட்டையும் அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டும். அதிகாரம் வலிமையானது என்று சொல்லவில்லை அண்ணல் அம்பேத்கர், மிக வலிமையானது என்ற வார்த்தையை பதிவு செய்கிறார். அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அதிகாரம் வலிமையானது, அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்ற கோட்பாட்டை முன்வைத்து நாம் களத்திலே நிற்கிறோம். இவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி, அதுவும் மிகப்பெரிய கட்சி இருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என் அன்பிற்குரிய தங்கை தம்பிகளே, நீங்கள் நன்றாக கவனியுங்கள். 40 தொகுதியிலும் தனிச்சு துணிந்து போட்டியிடுவதற்கு ஒரு கட்சிக்கு கூட துணிவில்லை. ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை, தன் மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். இல்ல கூட்டம் சேர்த்துக்கிட்டு கூட்டணி சேர்ந்துருச்சு ஜெயிச்சிருவோம் அப்படின்னா அது எப்படி? அப்படி பார்த்தா நம்மை விட வலிமையான கூட்டணி அமைத்தவன் இங்கு இல்லை. நாம மட்டும்தான் 8 கோடி மக்களோடு சேர்ந்து களத்திலே தேர்தலிலே போட்டியிடும். என் தலைவன் எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன், என் அண்ணன் சொன்னதை உங்கள் அண்ணன் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ் தேசிய அரசியல் செய்யணும். தமிழ் தேச விடுதலைக்காக, தமிழ் தேசிய மக்களின் உயர்வுக்கு மேம்பாட்டிற்கு அரசியல் செய்யணும். ஆனால் ஐரோப்பியன் மாதிரி செய்யணும்னு. அப்படி செய்யுங்கள். உங்கள் ஆற்றல், உங்கள் திறன் அத்தனையும் பயன்படுத்துங்கள். கட்சியின் பொறுப்பாளர்கள் எல்லாம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை இந்த களத்திலே நிற்கிற வேட்பாளர்கள் என்று கருதி கொண்டு களத்திலே நில்லுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை, எனக்கு வாய்ப்பு தரவில்லை, அந்த எண்ணத்தை கைவிடுங்கள். நாங்கள் எதற்காக இதை செய்திருக்கிறோம் என்று வென்று முடிக்கும் போதுதான் உங்களுக்கு புரியும். தேடி தேடி ஒவ்வொரு வேட்பாளரையும் தேர்வு செய்ய நாங்கள் பட்ட பாடு யாரிடத்திலும் சொல்லி மாளாது. மிக தகுதியானவர்களை, மிக திறமையானவர்களை பொறுக்கி தேர்ந்து எடுத்து நிறுத்தியிருக்கிறது. காரணம், நாம் பொறுக்கு விதை மரபினர்கள். நிலத்திலே செடியிலே காய்க்கிற எல்லா கத்தரிக்காயையும் விதைக்கு விட்டதில்லை ஒரு வேளாண் குடிமகன். பந்தலிலே தொங்குகிற எல்லா புடலங்காயையும் பீக்கங்காயையும் விதைக்கு விட்டதில்லை. அதிலே எது சிறந்த காய், எது பெரிய காய், அதிலே ஒரு கல்லை கட்டி அது விதைக்கு என்று விடுவான். கத்தரிக்காயில் எது பெருத்து, எது அழகா நல்லா காய்ச்சிருக்கு, அதில் அந்த விதையை விடுவான். இது மரபு. கிடாய் சண்டை விட்டதெல்லாம் எதற்கு? பொழுதுபோக்கிற்கு என்று கருதினீர்களா என்னுடன் பிறந்தார்களே? ஒரு கிடாயையும் மோத விடுவான். தோற்ற கிடாய் அடுத்த நொடி கரியாகும். வென்ற கிடாயை இனப்பெருக்கத்துக்கு வச்சிருப்பான். சேவல் சண்டை எதற்கு? தோற்று சேவல் கரியாகும் உடனே வென்ற சேவல் வீரத்தை இன்னொரு தலைமுறைக்கு கடத்தும். ஆட்டிலும் கோழியிலுமே வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்தவன் நீ என்பதை கவனத்தில் வைத்து வேலை செய்.
காளியம்மாள் கட்சியில் இருந்தாங்களா? நான் சேர்த்தேன். அவங்க ஏதோ ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க. நாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு போராட்டத்தில் அப்போ எங்கள் மாமா தலைமையில், சாகுல் மாமா தலைமையில் ஐயா மணியரசன் அங்கெல்லாம் பங்கேற்று அதில் ஒரு மகள் வந்து பேசினார், சிறப்பாக பேசினார். அவர் மீனவர் பாதுகாப்புக்கு ஒரு அமைப்பு வைத்திருந்தார். அப்போ கேட்டேன், இந்த பிரச்சனைகளை நான் மக்களிடத்தை கொண்டு அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு வான்னு சொல்லி அவள் பிறந்தது நாகப்பட்டினத்தில், ஆனால் வட சென்னையிலே வேட்பாளராக நிறுத்தினார். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலே காளியம்மாள் ஒரு தளபதி, ஒரு கேடர். அப்படிதான் இதுல இருக்கிற 40 பேரும் ஒரு கேடர், வலிமை மிக்க தளபதிகள், லீடர்ஸ். தர்க்க அறிவு, அதை வச்சுதான் ஒருத்தன் அறிவனை கருவே கலக்கிடன்றான் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் என்ன சொல்றான்? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு ஒருவன் சொல்லுகிற பதிலை வைத்து அவன் அறிவன் மதிப்பிட முடியாது. அப்ப என்ன பண்ணும்? ஒருவன் ஒரு கேள்வி எழுப்புகிற போது இன்னொரு கேள்வியவே அதற்கு பதிலாக அவன் அளிக்கிறானோ அவன் தான்டா. அந்த கேள்வியிலே அவனுக்கு பதில் இருக்கணும், ஒரு கேள்வியாக இருக்கணும். அவனுக்கு அந்த தற்கறிவு இருக்கிறவன் தான்டா அறிவாளிங்கிறான். தர்க்க அறிவு இல்லாதவர் சிலரை நிறுத்தீர்களா, சிலரை திரும்ப பெற்றீர்களா? அதுக்கு நான் வருந்துறேன். எனக்கு இது பொழுதுபோக்கு இல்லை, உங்களுக்கு இது சாதாரணமா இருக்கலாம். எனக்கு அது அப்படி இல்லை. எனக்கு அது அப்படி இல்லை. பல ஆயிரம் ஆண்டுகளாக என் இனமுன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு, அதை என் தலைவன் சுமந்து நின்றான். அவனுக்கு பின்னே வந்திருக்கிற அவன் பிள்ளை நான் என் தலைவனின் கனவையும் சேர்த்து சுமந்து நிற்கிறேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க வேண்டியவன் வேண்டாதவன் எவனும் எனக்கு கிடையாது. என்னோட ஒட்டி பிறந்தவனானாலும் என் லட்சியத்திற்கு எதிராக வந்தால் வெட்டி வீசுவனை ஒழிய அந்த தொங்கு சபையை தூக்கி திரிய ஆள் கிடையாது. என்னை பெற்ற தாய் தந்தையே வந்தாலும் என் லட்சியத்துக்கு எதிராக என் எதிரிதான். நீ சீட்டு கொடுக்கல, அங்கே போய் திட்டுறது, இங்க போய் திட்டுறது, கவலைப்படுற ஆளே இல்லையே. ஒண்ணு இது, ஒண்ணு இதுக்கு மதிப்பு இருக்கு. சுழியம் அதுக்கு மதிப்பு இல்லை. ஆனா அந்த 1க்கு 10 இருந்தா 10, 10க்கு இன்னொரு இந்த 10க்கு பக்கத்தில் இன்னொரு முட்டையை போட்டீங்கன்னா அது 100, அதுக்கு பக்கத்தில் போட்டீங்கன்னா 1000, அதுக்கு பக்கத்தில் போட்டா 10,000, அதுக்கு பக்கத்தில் போட்டா லட்சம். இப்படி போயிட்டு இருக்கு. இந்த 1க்கு பக்கத்தில் இந்த சைபர், இந்த சுழியத்தை, இந்த முட்டையை போட்டுக்கொண்டு போக 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 மதிப்பு கூடிக்கொண்டே போகிறது. இந்த சுழிய நினைக்குது, இந்த முட்டை நினைக்குது, கூமுட்டை நினைக்குது. இந்த 1க்கு பக்கத்தில் இப்படி போகும்போது நமக்கு மதிப்பு கூடுது. இந்த முட்டை இந்த 1க்கு இந்த பக்கம் வந்துடணும்னு நினைக்குது. இந்த 1க்கு இந்த பக்கத்தில் புரியுது நினைக்கிறேன். இந்த 1 இருக்குல்ல, இந்த 1க்கு இந்த பக்கத்தில் இருக்கிற போது மதிப்பு கூடுது. இந்த பக்கத்தில் வரும்போது அது முட்டையா தான் இருக்கு, அது சுழியமா தான் இருக்கு. இப்படித்தான் நிறைய முட்டைகள் இங்க. என் மனைவிக்கு சீட்டு கொடுத்தா 4 காசு சம்பாதிச்சுக்கிறவன்னு என்கிட்டே பேசுனா எனக்கு கொடுமை. எங்க அண்ணன் சொல்லுவார்ல பிரபண்ண, என்ன கொடுமை சரவணா இது அப்படி, அது மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு ஆசிரியர் எதுக்கு பாடுபடுவார்? நல்ல மாணவர்களை, அறிவார்ந்த பிள்ளைகளை உருவாக்கத்தான் பாடுபடுவார். எனக்கு என்ன இவங்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கான கட்சிக்கு நிதி 1 கோடி கொடுக்குறேன், எனக்கு இடம் கொடுங்க, கட்சிக்கு நான் 10 கோடி செலவு பண்றேன், தேர்தலுக்கு இடம் கொடுங்க, அப்படி கேட்டவங்களா இல்லை. நான் தேடுங்க, யாரை நிறுத்தினா சரியா இருக்கணும், சமூக பிரதிநிதித்துவம் இருக்கணும். இப்ப பாருங்க, திமுக அறிவிச்சிருச்சு, அதுல ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் கூட இடம் இல்லைன்னா இப்ப ஒரு தர்க்கம் நடக்குது, சண்டை நடக்குது. அதுல ஒரு நாடார் கூட இடம் இல்லைன்னு சண்டை நடக்குது. ஆனால் இவன் கனிமொழியை நாடார்னு சொல்லிட்டே இருக்கான். அதையும் ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு கூமட்ட கூட்டத்தில் நாம ஏன் பிறந்தோம்னு நமக்கும் தெரிய மாட்டேங்குது. கனிமொழி நாடார்னா அழகிரி ஸ்டாலின் நாடார் தானப்பா, அப்ப நாடார் தானே நாட்டாளுறாரு. இல்ல கனிமொழி நாடாரு, இவங்க 2 பேரும் வேற. ஒரு அப்பாவுக்கு 2 சாதியா? 2 சாதியா? எங்க பாட்ட இருக்கான்ல, அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன், அது புரியாது உங்களுக்கு. இந்த ராஜராஜன்
மன்னன் மாமன்னன் இருக்கணும், அரசனுக்கு அரசன் இருக்கணும், பேரரசன் இருக்கணும். அதை தான் ராஜராஜன் வச்சுட்டான் சமஸ்கிருதத்தில். அவனுக்கு ஒரு சோரட்டி அடிக்கிறாங்க பாருங்களேன். ராஜராஜ சோழ உடையார், பக்கத்தில் ராஜராஜ சோழ தேவேந்திரர், அதுக்கு பக்கத்தில் ராஜராஜ சோழ வன்னியர், அதுக்கு பக்கத்தில் ஒரு சோருட்டி ராஜராஜ சோழ தேவர், அதுக்கு பக்கத்தில் ஒரு 6 தான் பெரிய சோருட்டி அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் தமிழ் பெரும் பாட்டன் அப்படின்னு ஒரு சோறு. நான் நினைச்சேன் அவர் இல்லைங்கிறதுனால இத்தனை சாதியாடா அவருக்கு. அதான் எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க சொல்றாருல, டேய் நல்லவனை சாதி பயன்படுத்திக்கிறோம், கெட்டவன் சாதியை பயன்படுத்திக்கிறான்ற. நல்லவனா இருந்தாலும் வச்சுக்க எங்காலும் அப்படிமா, கெட்டவன் நான் யார் தெரியுமில்ல நாங்கெல்லாம்பா தெரியாதவங்களுக்கு. அதுதான் அதான் கதை. அது அவன் நல்லவன், அதனால எங்காலு எல்லாருக்கும். அது என் அன்பிற்குரிய பிள்ளைகளுக்கு நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். நீங்க இந்த 20 நாள் தான், 20 நாள் முழு ஈடுபாட்டோட உழைங்க. ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கு ஒரு தேர்வு, ஒரு தேர்வு, அந்த தேர்வு தான் பரிசு. நீங்க என்ன செய்யணும்? கன்னியாகுமரி நிற்கிறீங்களா, கடலூர்ல நிற்கிறீங்களா, தஞ்சாவூர் நிற்கிறீங்களா, மயிலாடுதுறையா, இல்லை தென் சென்னையா, வட சென்னையா, இல்லை தூத்துக்குடியா, விழுப்புரமா, எந்த தொகுதியில நிற்கிறீங்களோ அந்த தொகுதியில் நம் மக்கள் அனுபவிக்கிற துன்ப துயரங்கள், அந்த தொகுதியில் இருக்கிற சிக்கல் பிரச்சனைகள், அது உங்க சிந்தையில நிறைஞ்சிருக்கணும். அதுக்கான தீர்வு. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? நீங்கள் எழுப்ப வேண்டிய கேள்வி, இத்தனை ஆண்டுகள் புதிதாக இந்த கட்சி எதுவும் தேர்தலில் நிக்கல, புதிதாக வென்றியவர்களும் பதவிக்கு போக போறதில்லை, பல முறை அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. 10 ஆண்டு காலம் ஐயா மன்மோகன் சிங் அவர்கள், 10 ஆண்டு காலம் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நம் வாழ்நாளில் சரிபாதியை சாப்பிட்டிருக்கிறார்கள். 20 ஆண்டுகள் இந்த நாடு அரை அங்குலம் முன்னேறியது, வளர்ந்தது, வறுமை ஒழிந்தது, ஏழ்மை ஒழிந்தது, வேலை வாய்ப்பு ஏதாவது உண்டு, ஏதாவது ஒன்றுமே. அப்போ இந்த கேள்வியை எழுப்புங்க. இவ்வளவு துயரங்களை, இவ்வளவு வறுமையை, இவ்வளவு ஏழ்மையை, இவ்வளவு கஷ்டத்தை நமக்கு தந்தவர்கள் யார்? இந்த தூத்துக்குடிய அணு, அங்க ஸ்டெர்லைட். இந்த கட்சிகள் ஆட்சிகளுக்கு தெரியாம ஒருத்தவங்க அந்த அணுல வச்சு போயிட்டானா? இல்ல. கேரளாவுக்கு வர இருந்த அணுலை அங்கே எதிர்த்து போராடினார்கள் காங்கிரசும் கம்யூனிஸ்டும். நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முக்கியமானது என்று அணுலையை எடுத்துட்டு போட்டாங்க. ஆனால் கொஞ்ச தூரம் தள்ளி அவன் இடிந்த கரையினை கொண்டு வந்து வைக்கிறான். எந்த கம்யூனிஸ்ட், எந்த காங்கிரஸ் கேரளாவில் கூடாது என்று எதிர்த்ததோ அதே காங்கிரசும் கம்யூனிஸ்டும் அணு உலையை இங்க வைக்க வேண்டும் என்று நம்ம எதிர்த்து போராடி. அப்படின்னா இந்த கேள்விகளை நம் மக்கள்கிட்ட எழுப்பணும். எல்லை தாண்டி வருகிறார்கள் மீனவர்கள், அதனால் பிடிக்கிறார்கள். எல்லை தாண்டி கேரள மீனவர்கள் வருகிறார்களா? இல்லை. ஏன் ஒரு மீனவர் கூட சிறைபிடிக்கப்படுவதில்லை? ஏன் அவன் படகு பறிக்கப்படுவதில்லை, வலை விரிக்கப்படுவதில்லை? ஏன் அந்த மீனவன் சுட்டுக் கொல்லப்படுவதில்லை? இந்த கேள்விகளை எழுப்பி நம் மக்களை நீங்கள் சிந்திக்க தூண்ட வேண்டும். நீங்கள் காற்றை சுவாசிக்கிறீர்கள், கந்தக துகள்களை சுவாசிக்கிறீர்கள், நீங்கள் நீரை அருந்துகிறீர்கள், நஞ்சை குடிக்கிறீர்கள், நீங்கள் உண்ணும் உணவெல்லாம் விஷம், நஞ்சு. 100 மரண செய்தி கேட்டால் என் உடன் பிறந்தார்களே 90 பேர் புற்றுநோய். எப்படி வருது? எங்கிருந்து வருது? பல் ஈர்களுக்குள் புற்று அப்படின்னா பேஸ்ட் நஞ்சா. காதுக்குள் புற்று அப்படின்னா தாயின் மார்பிலை புற்று. 3 வயது குழந்தைக்கு புற்று. 3 வயது குழந்தை என்ன உணவு தின்றிருக்கும்? சாராயம் குடிச்சிருக்குமா? சிகரெட்டு, பான்பராக்கு, பீடம் என்ன போட்டிருக்கும்?
தாய்ப்பாலை தவிர எதையும் உண்ணாத குழந்தைக்கு புற்றப்படி வந்தது. தாய்ப்பால் நஞ்சாச்சு. தாய்ப்பால் ஏன் நஞ்சானது? அவள் உண்ட உணவு நஞ்சாயிடுச்சு. இதை கற்பியுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். போய் வணங்குகிற சாமிக்கு அரசியல் செய்ய நிறைய கட்சிகள், நீங்கள் வாழ்கிற பூமியை காப்பாற்ற ஒரே ஒரு கட்சி தான் இந்த பெருநிலத்தில் உண்டு. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்கள் சாதி பார்ப்பவர்கள் அல்ல, அதை கடந்து எதையாவது சாதிக்க துடிப்பவர்கள். நாங்கள் மதம் காக்க வந்தவர்கள் அல்ல, அதை கடந்து மானுடம் காக்க வந்த பிள்ளைகள். ஏன்? நாங்கள் உயிர்மை நேயர்கள். கொக்கு செத்தால், குருவி செத்தால், மைனா செத்தால், சிட்டு செத்தால், யானை பூனை செத்தால் எனக்கென்ன என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. இவையெல்லாம் செத்தால் நாங்கள் செத்து விடுவோம் என்ற புரிதல் எங்களுக்கு உண்டு. அதை கற்பியுங்கள். அதை எடுத்துக்கொண்டு போய் மக்களிடத்திலே கருத்தியல் புரட்சியின் மூலம் வெல்ல போராடுங்கள். நம்மிடத்திலே காசு இல்லை, ஆகச் சிறந்த கருத்தியல் இருக்கிறது. நம்மிடத்தில் கோடிகள் இல்லை, ஆனால் மிக உயர்ந்த கொள்கைகள் இருக்கிறது. அதை எடுத்து வைத்து களத்திலே நில்லுங்கள். இருக்கும் சின்ன சின்ன கசப்பான அனுபவங்கள் இருக்கும், அதை கடந்துருங்க. ஒரு கிளி ஒரு மரத்தில் ஒரு கிளையில போய் உட்கார்ந்து சாப்பிடுது. நிறைய கனிகள், எல்லாமே தித்திப்பா இருக்கு, எல்லா கனிகளையும் சாப்பிடுது. அந்த கிளையை விட்டு அது நகரவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு கனி கசப்பர் சாயின்னு துப்பிட்டு அடுத்த கிளைக்கு தாவிடுது. அந்த கிளையில் எல்லா கனிகளும் தித்திப்பா இருக்கு, சாப்பிடுது. அதுல ஒரே ஒரு கனி கசந்துருது, ஒரு பழம் கசந்துருது, துப்பிடுது. அடுத்த கிளைக்கு தாவுது. அங்கே நிறைய இனிப்பான கனிகள் எல்லாத்தையும் சாப்பிடுது. ஒரு கனி கசப்பு கசக்குது, துப்பிடுது. அப்படியே கிளை விட்டு தாவி தாவி உச்சி கிளைக்கு போயிருது. அங்க போயிட்டு திரும்பி பார்க்குது, அதன் மேலே ஒரு பொன்னொளி வீசுது. கிளி தன்னை பார்க்குது, தங்க நிறமாக கிளி மாறிடுது. தங்க நிறமாக கிளி மாறிடுது. ஐயா இறையன்பு எழுதுகிறார், என் அன்பு உடன் பிறந்தார்களே, இந்த இடத்துல பத்தை தீட்டும் போது வைரத்திற்கும் வலிக்கும், அதை போல மனம் கசப்பையும் சுவைக்க கற்றுக்கொண்டால் தங்கம் போல ஜொலிக்கும் என்கிறார். நீங்க நமக்குள்ள ஏற்படுகிற சின்ன சின்ன பிரச்சனைகளே பிரச்சனையாக பார்த்தால் இனத்தின் பிரச்சனையை எப்படி தீர்ப்பீங்க? உங்கள் இனம் சுமந்து நிற்கிற பிரச்சனைகள் தான் உங்களுக்கு பிரச்சனை என்றால் நீங்கள் எதிர்கொள்கிற அந்த பிரச்சனை பிரச்சனையாவே படாது. இலக்கை பெரிதாக தீர்மானியுங்கள். நாம் ஏன் இவர்களோடு பெரிய பெரிய கட்சிகள் இருக்கட்டும், உலகில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்ததில்லை என்கிறான் ஜோசப் ஸ்டாலின், ரஷ்ய அதிபர். நமக்காக தான் சொல்றான். அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுரா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்றான். முகலாய பேரரசு, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், விஜயநகர பேரரசு, சேல சோழ பேரரசு எல்லாம் சரிஞ்சிருக்கிறது. இந்த திராவிட கட்சி குச்சி எல்லாம் நொறுக்கி போட முடியாதா? இதெல்லாம் ஒரு கோட்பாடா, கொள்கையா? ஒன்றும் கிடையாது. அரசு கட்சி ஆட்சி சாராயத்து நடக்குது. கட்சி போத பொருள் வித்தவன்ட்டையும் லாட்டரி வித்தவன்ட்டையும் காசு வாங்கி நடக்குது. இதுல என்ன இருக்குது? ஊழல், லஞ்சம், நேர்மை எல்லாம் பேசிட்டு 6680 கோடி இங்க இடி மோடியும் சேர்ந்து ஒரே வசூலை போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட வசூல், எல்லா முதலாளிகள்கிட்ட வசூல், எல்லா கூட்டணைவு நிறுவனங்கள்கிட்ட கோடி கோடியா பணத்தை வாங்கி கொண்டு அப்புறம் இதுக்கு ஊழல் லஞ்சம் எல்லாம் நீங்க செய்ய போறீங்க? இது கையூட்டு இல்லையா? எங்கெங்க அவங்க அமலாக்கத்துறை சோதனை நடந்திருக்கோ அங்கெல்லாம் அந்த முதலாளிகிட்ட காசு வாங்கிட்டாங்க. இதை விட கொடுமை, அந்த வழக்கை எடுக்க விடல நீதிபதி. அதான் அதை விட கொடுமை. அதுல அந்த தலைமை, அந்த வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர், அவர் குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு பாருங்க. பாராளுமன்ற ஜனநாயகம் செத்துவிடும், இந்த வழக்கை, இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க சொல்லுங்கள். பாராளுமன்ற ஜனநாயகம் செத்துவிடும், கார்பரேட்டுகளின் சுதந்திரம் பறிபோய்விடும் எழுதிக்க. யாருக்கு அரசு நடக்குது பத்தி இல்ல? இங்கே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் நடக்கிறது. மக்கள் அரசியல், மக்களுக்கான அரசியல் இல்லை.
நாம் மட்டும்தான் மக்களுக்கான அரசியலை செய்ய வந்த பிள்ளைகள் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு களத்தில் நில்லுங்க. அச்சம் தவிருங்க. முதல்ல அச்சத்தை கைவிடு, இல்லை லட்சியத்தை கைவிடுங்கிற தலைவர். பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, துணிஞ்சு நில்லுங்க. ஒரு அரசன் ஒரு பேரறிவிப்பு செய்கிறான். இந்த அரண்மனை கதவை திறந்து விடுகிறவனுக்கு நான் இளவரசர் பட்டம் கொடுத்துறேன்றான். இந்த அரண்மனை கதவை திறக்கிறவனுக்கு இளவரசர் பட்டம். எந்த இளைஞனும் வர மாட்டேங்கிறான். அவர் அடுத்ததுல என்ன சொல்லிடுறாருன்னா, அது திறக்க முடியல கை ரெண்டையும் வெட்டிடுவேன். திறக்கணும், தள்ளி திறக்கணும். உன்னால திறக்க முடியல கை ரெண்டையும் வெட்டிடுவேன். அவனு ஒருத்தர் வர மாட்டான். எதுக்குடா போய் திறக்க போயிட்டு கை ரெண்டையும் வெட்டிட்டான்னா என்னன்னு. அதுல ஒரு இளைஞன் நான் திறக்கிறேன்னு வர்றான். சரி, எல்லாம் பையங்க, ஏய் என்னப்பா திறக்க முடியல கையை வெட்டிடுவாங்கப்பா. போட்டும், கைதானே போகுது, உயிர் போகல. இல்ல நம்பிக்கையோட போய் கதவை திறக்கிறான். ஒண்ணுமே செய்யல, இப்படி தள்ளலாம் திறந்துச்சு. அது காரணம் என்ன? எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது. இங்க துணிவுதான் முக்கியம். நீங்க சந்திரன்ல கால் வச்சது ஆம்சாங் ஆம்சாங் படிக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே இறங்கி இருக்க வேண்டியவன் யூரி கக்காரின் தான். அவனைத்தான் பயிற்சி கொடுத்து தயாரிக்குது. அவன் பெரிய கப்பற்பட வீரன். அவன் வந்து தயாரிக்கிறாங்க, பயங்கரமா தயாரிச்சு அவன் தான் இறங்குவான். சந்திர மண்டலத்தில் இறங்குவான், சந்திரன்ல இறங்குவான், நிலவிலே கால் வைப்பான்னு கீழர்கள் எல்லாம் கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். என் உடன் பிறந்தார்களே, இது உண்மையா பொய்யான்னு இல்லை, ஆனால் நமக்காக சொல்லப்பட்ட கதை என்றாலுமே நீங்க இது உள்வாங்கிக்கிறீங்க. இந்த போயிடுச்சு. யூரி ககாரின் தான் இறங்க போறான் நிலவுல. எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். பக்கத்துல ஆம்ஸ்டாங் கோபைல் கூட துணைக்கு போனவர் தான் ஆம்ஸ்டாங். இவன் போய் அங்க போய் சேர்ந்த பிறகு ஜம்ப் அப்படின்னு கீழே இருந்து உத்தரவு வருது. அந்த ஒரு நொடி, அந்த நொடி யூரி ககாரின் தயங்கிறான், ஆம்ஸ்டாங் குதிச்சிடறான். அந்த அவமானத்தில் யூரி ககாரின் தற்கொலை பண்ணி வந்து செத்துறான். அதுக்கு அங்க குதிச்சே செத்துருக்கலாம். எதுக்குன்னா அந்த ஒரு நொடி தயக்கம் எவ்வளவு பெரிய சாதனையை பின்னுக்கு தள்ளிட்டது வரும். தயங்காதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எல்லாருமே பாடினதுதான் அச்சம் தவிர்ங்கிறதான். பாரதியே தான் சொல்றான், அச்சம் தவிர், விட்டு ஒளிங்க, பயப்படாதீங்க. நம் இனத்தவன் பாருங்க, 20 நாடுகளின் படை கொண்டுதான் நாங்கள் விடுதலை புலிகளை போரில் வீழ்த்தினோம்ங்கிறான். அப்ப அத்தனை நாடுகள் படை நடத்திய போதும் அஞ்சாம போர்ல நின்று போராடி சத்தம் வீர மரபுல வந்த நீ சும்மா வந்து இந்த கேர களத்தில் நிக்கிறதுக்கு பயப்படுது. ஏதோ வந்து போருக்கு அப்படியே கசாப் கடைக்கு கூட்டிட்டு போற மாதிரியே பயப்படுது. என்னது என்னது? நீ பயந்து நின்றுவ, திருட்டு பைய, அந்த கொலார பைய, முன்னாடி சாராயம் காய்ச்சிரவனா தாளாளர் ஆயிடுவான், எல்லாம் அயோக்கிய பையில வந்துடுவான். கற்றவர்கள் நிரப்பாத இடத்தை மற்றவர்கள் இயக்குவார்கள். கற்றவர்கள் தான் வழிகாட்டணும். அந்த இடத்துல கயவர்கள் நிரப்பி விடுவார்கள். அதான் இது. அரசியலுங்கிறது ஒரு மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு இதா இல்லது. அப்படி இல்லை இவங்களுக்கு. அரசியல் என்பது ஒரு பெரிய வியாபாரம் ஆயிருக்குது. ஒரு தேர்தல் வரும்போது 500 கோடி 10 சீட்டு மந்திரி அப்படி பேரம் பேசி அப்படிதான் இருக்குது. இப்ப பாருங்க, யாருன்னே தெரியாதவங்க சின்னத்தை வாங்கி வச்சுக்கிறான். முன்னாடி வந்துட்டான சின்னத்தை வாங்கி, அது ஒரு வியாபாரமா இருக்கு. நம்ம கூட அடுத்த ஒரு 5-6 சின்னத்தை வாங்கி வச்சுக்கிட்டு சேலம் போல தெரியுது. அப்படித்தானே இருக்குது. இங்க அப்படிதான் இருக்கு. உற்சாகமா வேலை செய்யுங்க. 20 நாள் தான். 20 நாள் ஒரு தேர்வுக்கு நீங்க தயாராகி தேர்வு எழுதுறது போல எழுதுங்க. உங்க பகுதி, உங்க தொகுதியில மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்து பேசுங்க. இந்த பிரச்சனைகளை தந்தது யார் என்று கேளுங்க.
39 உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் கடந்த 5 ஆண்டுகளில். அவர்கள் உங்களுக்கான குரலாக ஒலித்தது எவை? உங்களுக்கான பிரச்சனைகளை பேசியது எது? உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை தீர்த்தது எது? 10 ஆண்டுகளில் இவர்கள் செய்யாத நல்லதை பிஜேபி, 10 ஆண்டுகளில் செய்யாத காங்கிரஸ் செய்யாத நல்லதை அடுத்து வருகிற 5 ஆண்டுகளில் செய்வார்கள் என்று எப்படி நம்புகிறீர்கள்? அதனால் எளிய பிள்ளைகள், நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்து இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று வருகிறோம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்றால் என்ன? அது நம்முடைய வரைவு புத்தகம் தருது, போகும்போது வெளியிட்டுருவோம், வாங்கி படிங்க. உங்களுக்கு தெரியும், நானே நேர பல மேடைகளில் பேசியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சார். இப்போ அரசு பணியில் இருக்கிற ஒரு மருத்துவர் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது. ஒரு அரசு பணியில் இருக்கிற காவலர், காவல்துறை அதிகாரி நம்ம போய் தேர்தலில் போட்டிட்டு மக்களுக்கு போட்டியிட முடியாது. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த பதவியில் இருந்து கொண்டே பாராளுமன்றத்துக்கு இடம் வாங்கி போட்டிட்டார். அந்த கட்சியும் கொடுக்குது, போட்டியிடுவார். அதில் தோற்றுவிட்டால் இந்த பதவியில் தொடர்கிறார், அதில் வென்று விட்டால் இந்த பதவியை விலகுகிறார். இது எவ்வளவு கேவலமான அமைப்புன்னு பாருங்க. இவர் ஒரு பதவியில் இருக்காரு, அதை விட பெரிய இவர் பதவி ஆசைக்கு, இவர் பதவி வெறிக்கு அந்த பதவி எம்பிக்கு போயிட்டு இதை ரிசைன் பண்றார், இதை விலகுறார். இப்போ தேவையில்லாத இங்க ஒரு தேர்தல் திணிக்கப்படுது, இடைத்தேர்தல் திணிக்கப்படுது. இந்த தேர்தலுக்கு எவ்வளவு செலவாகும்? இது யாரு காசு? அப்ப ஒண்ணு செய்யலாம், 2 வழி இருக்கு. ஒண்ணு என்ன செய்யலாம்னா, தேர்தல் நடத்தியே தீர வேண்டும் என்றால், இந்த பதவியில் இருந்து இந்த பதவிக்கு ஆசைப்பட்டு போனார்ல, அப்போ உங்களால் இந்த இடைத்தேர்தல் நடத்தப்படுது, நீங்க போனதுனால நடக்குது, இதுக்கு 50 கோடி செலவாகுது, இந்த 50 கோடி நீங்கள் கட்டணும் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? இதுதான் அமைப்பு மாற்றம். அப்படி இல்லைன்னா ஒண்ணு என்ன செய்யணும் தெரியுமா? இப்ப நான் ஓட்டப்பந்தயத்தில் ஒலிம்பிக்ல ஓடுறேன், இந்த பென் ஜான்சன் இருக்கான, அவர் ஊக்க மருந்து சாப்பிட்றாரு, அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுறாரு. முதலிடத்துல வந்தவர் போதை பொருள் உட்கொண்டதால, ஊக்க மருந்து சாப்பிட்டதால அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அவர் வெளியேறுகிறார். அப்படி என்றால் 2வது இடத்துல வந்தவரே வெற்றியாளர் என்று கருதப்படுகிறார். அப்படின்னா நீ 1,30,000 வாக்கு வாங்கி வென்றிருந்த எம்எல்ஏ விலகிட்டார், அல்லது செத்துட்டாரு, அல்லது வேற பதவிக்கு போயிட்டாரு, ஏதோ பண்ணிட்டாருனாலும் இந்த 2வது இடத்துல வந்திருப்பான், 1,10,000 வாக்கு வாங்கியிருப்பான், 1,20,000 வாக்கு வாங்கியிருப்பான். அவனை வதித்து வாக்கு செலுத்திய மக்களுக்காக இந்த 2வதாக இருக்கிறவரே இடைக்கால 2 ஆண்டு பதவிக்கு 2 ஆண்டு காலமும் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார் என்று அறிவிக்கணும். இதுக்கு பேர் என்ன? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இதுதான். இது ஒண்ணு சொல்றேன், அதுல நிறைய கொடுத்துருக்கு, அதை வாங்கி படிச்சு பேசுங்க. இதெல்லாம் நடக்கிறதாப்பாமா? எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை என் உடன் பிறந்தார்களே, எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை, தேவையிலிருந்தான் பிறக்கிறது. இது தேவையா தேவையில்லையா? அதான் நம்ம எழுப்புற கேள்வி. அதெல்லாம் நீங்க கடுமையாக பாடுபடுங்கள், உழையுங்கள். அப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம கேள்வி, ஒவ்வொன்றுக்கும். நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக்ஸ் வந்துட்ட, அது மாதிரி சிம்பிள் செலக்ஷனுக்கு வாங்குறோம். இந்தியாவிலே நாம மட்டும்தான் கேட்கிறோம். எப்படி? அமெரிக்கா போல என் முறைக்கு வா, என் நம்பர் அது இருக்கிறதுனால தானே என்ன இப்படி ஆட்டம் காட்டுற? எனக்கு 101, அவனுக்கு 501, அவனுக்கு 2001, அவனுக்கு 201, எதையோ கொடு. படிக்காதவர்கள் என்ன செய்வார்கள்? அவனை படிக்க வைக்காம என்ன புடிங்கிட்டு இருந்த? 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் எல்லோரையும் படிக்க வைக்கிறத விட அவனுக்கு என்ன வேலை? படிக்காதவன் எப்படி நல்ல தலைவனை தேர்வு செய்யற ஆற்றல் எப்படி வரும் அவனுக்கு? அப்புறம் இதுக்கு தேர்தல் வைக்கிற? ஏன் வைக்கிற? அதனால புழக்கத்தில் இருக்கிறதா, மக்களின் புழக்கத்தில் இருக்கிறத தான் கொடுக்க முடியும். கொடு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் புதுசு புதுசா. எப்படி? இதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் நம்ம கேட்கிறது. அப்ப நீ என்ன பண்ண? ஒவ்வொருத்தரும் புதுசா கொடு. 75 ஆண்டுங்க உதயசூரியன், 70 ஆண்டு 60 ஆண்டுகளா ஆட்சி. இவர் கீழே இறங்கினார்னு வச்சுக்கிறீங்களேன், இவர் 60 ஆண்டுகள் ஆட்சி, 60 ஆண்டுகள் ஆண்டு திராவிட கட்சி 49 ஆரம்பிச்சு 67 ஆட்சிக்கு வருது.
அதுக்கு முன்னாடி இருந்து இந்த சின்னம் இருக்கு. அரசு நலத்திட்டமா, இலவச அரிசியா, உதயசூரியன் இருக்கு. இலவச மடிக்கணினியா, ரெட்டல இருக்கு. அப்போ உங்க சின்னங்களை அப்படியே கொண்டு போய் சேர்க்கிறீங்க. நாங்க என்ன செய்யறது? அதனால என்ன பண்ணு, ஏடா ஒவ்வொரு தரத்துக்கும் புதுசு புதுசா கொடுறான். அதுதான் சரியான ஜனநாயகம், அதான் சம வாய்ப்பு எல்லாருக்கும். அப்படி கொண்டா எப்படி? நாட்டின் தேசிய மலர் அது, 1ஆப்ல இருந்து படிக்கிற தாமரைன்னு. அது எப்படி ஒரு தேர்தலில் ஒரு அரசியல் கட்சிக்கு சின்னமா கொடுத்த? எப்படி கொடுத்த? தேசிய மலர் அப்படின்னா தாமரைன்னு தெரியுது, அதை சின்னமா கொடுத்துருக்க. இப்ப நான் தேசிய விலங்குது புலி, அதை கொடுத்துரு. நான் ஸ்ட்ரைட்டா கனெக்ட் ஆயிருவேன், ஹார்ட் டு ஹார்ட் எனக்கு கொடுத்துரு. எப்படி? கேள அது நேஷனல் அனிமல், இது நேஷனல் ஃப்ளவர். அதை இதுக்கு கொடுத்த? எது கொடுத்த? ஒண்ணு இதை எடுத்துரு, இல்ல எனக்கு அதை கொடுத்துரு. எப்படி? நீ அடுத்த சண்டை தான். இப்ப என்ன பண்றான், நம்ம வழக்கு நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டா வழக்கை எடுத்தா தானே அப்படி இருக்குது. வழக்கு இருக்கும்போது நான் எப்படி சின்னம் கொடுக்கறது? அப்ப அந்த வழக்கை திரும்ப பெற்று ஏதாவது ஒரு சின்னத்தை கொடு, ஒன்னுத்துக்கு உதவாததை கொடுக்கறது. கடைசியா அவங்களுக்கு செருப்பை வச்சுதான் கெஜ்ரிவால் விளக்கமாறு நம்ம செருப்பு. என்ன பண்ணு, ஒரு இதா இருக்கு பாருங்க. செருப்பு கொடுத்தாலும் செருப்பு, இதில் கட்டாயமாக வாக்கு செலுத்த வேண்டியது நம்ம ஒருவருடைய பொறுப்பு அப்படின்னு ஐயா கருணாநிதி அவர்கள், உங்கள் கால் செருப்பாக இருந்து கடமையாற்றத்தானே உங்கள் கட்டளையை எதிர்பார்க்கிறேன். அவர் குரல்ல இருக்கு, அதே போட்டு ஓட்டு கட்ட வேண்டியதான். பூரா நமக்கு தான் வேலை செய்யறாங்க. தம்பி அண்ணாமலை என் மண் என் மக்கள், அதை பீகார்ல இருந்து சொன்னா இந்திய மண் இந்திய மக்கள், என் நாட்டில் இருந்து சொன்னா என் அரசியல் தாப்பா, அது தமிழ் தேசியம் தான். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். ஐயா எடப்பாடி அவர் எனக்கு தான் ஓட்டு கேட்கிறாரு, இவரையும் எனக்கு தான் ஓட்டு கேட்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து நம்ம கட்சி வெற்றிக்கு பாடுபடுறாங்க. அதெல்லாம் யோசிக்காம துணிஞ்சு வேலை செய்யுங்க, கவலைப்படாம வேலை செய்யுங்க. கட்சி பிள்ளைகள் பொறுப்பை உணர்ந்து இந்த 20 நாள் அரும்பாடாற்றிருங்க, விட்டுறாதீங்க. ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்துடக்கூடாது, நம்ம வென்றக்கூடாதுங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்து வேலை செய்யறான். நம்மளை வீழ்த்திடணும். இந்த வாட்டி இவனை மேல ஏற விட்டா தடுக்க முடியாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டு நமக்கு எதிராக வேலை செய்யறாங்க. ஒரு இந்திய கட்சி இந்த மண்ணில் வளருகிறது என்று வந்துருச்சுன்னா இனி தமிழ் தேசிய அரசியல் வளராது, மலராது. அப்ப எப்படிப்பட்ட இக்கட்ல நீ நிக்கிற? அதனால என்ன விலை கொடுத்தும் என்ன பாடுபட்டும் இந்த நிலத்தில் திராவிடம் இல்லை, இந்தியம் இல்லை, தமிழ் தேசிய அரசியல் தான் நீங்க வெறி கொண்டு வேலை செய்யணும். வெறி. பள்ளிமாபா சொல்றாருல, தமிழர்களே இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். நீங்க ஆளணும்னா வெறி கொண்டு வேலை செய்யும். அவன் சொல்லுவான் இனவே, ஆமா ஆமா நான் யார் என்று சொல்வதே இனவெறின திரும்ப திரும்ப சொல்லு. நான் தமிழன் சொல்லு, ஆமா நீ இனவெறி, ஆமா நான் தமிழன். அது என் அடையாளம், எது என் முகம், என் முகவரி. அத பெருமையா சொல்லு, பெருமையா சொல்லு. நாம் செய்வது இன உரிமை அரசியல். நம்ம இனவெறி என்று பார்ப்பவன் தான் இனவெறியன். அவன் ஏதோ ஒரு இனத்திற்கு வெறியன். சமரசம் இல்லாம சண்டை செய்யுங்க. நம்மளால முடியாதா? தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி நம்ம தான். 7 விழுக்காடு, பல கோடி, பல 100 கோடிகள், 500 கோடி, 1000 கோடின்னு பேரம் பேசி வாங்கிட்டு 10 சீட்டு 15 சீட்டு வாங்கி போக முடியாதா? போகலாம். அதுக்கப்புறம் நாளை பிறக்கிற தலைமுறை நம் புதைகுழி தேடி வந்து காரி துப்பும். எல்லாரும் பேசினதான் இவனும் பேசினான், இந்த பண்ணியும் போய் பீதின்றுச்சுன்னா. நாம தோற்று போனோம்னு நினைக்கிறான், தோற்று போறோம்னு நினைக்கிறான்.
கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஒரே நாளில் எந்த புரட்சி வென்றிருக்கு? ஒரு கத்தரிக்காய் தக்காளியை பறிக்கணும்னா கூட அது பூத்து காய்க்கிற வரை காத்திருக்க வேண்டியது இருக்குல்ல. இது அப்படியா? எங்களுக்கு என்ன இருந்தது? நமக்கு என்ன இருக்குது? ஒரு ஊடகம் நமக்கு பேசுமா? நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது, 4 முனை போட்டி என்று சொல்ல இந்த ஊடகங்கள் தயாரா இருக்கா? இதுவரைக்கும் நம்ம மற்றவர்கள் தானே இருக்கோம். அதர்ஸ். திமுக 51 விழுக்காடு போடுறாங்களா மக்கள்? ஏன் போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு இதனால் நாங்க போடுறோம், அந்த கருத்து இருக்கா? இல்லை. 17 விழுக்காடு அதிமுகவுக்கு போடுறாங்க, அது 4 இடம் வெல்லுது. 13 விழுக்காடு பிஜேபிக்கு போடுறாங்க, அது 5 இடம் வெல்லுது. 1 2 எப்படி இருக்கு பாருங்க, கணிப்பு, கருத்து கணிப்பு. 19 விழுக்காடு மற்றவைக்கு போடுறாங்க. மற்றவை யார் இருக்கா? மற்றவை எந்த கட்சி? அதை சொல்ல முடியாது, நாக்கு சுலிக்கிறோம். அப்ப என்ன தெரியுது? நாம் தமிழர் கட்சிக்கு 19 விழுக்காடு ஓட்டு போடுவதா மக்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு தயக்கம் இருக்குல்ல. அது கடைசி வரை உனக்கு இருக்கு. உன் பேரை உச்சரிக்க பயப்படணும்டா அவன் எதிரின்றான்ல. உன் பேரை கேட்டால் அவன் ஈர கூட நடுங்கணும்டாங்கிறான். நடுங்கு இல்ல, நடுங்குறீல. நீ என்னைய ஓட்டுமே செய்ய முடியல. நீ எனக்கு இடி ரெய்டும் போட முடியல, ஐடி ரெய்டும் போட முடியல, என்ஐ ரெய்டு போட்ட. என்ன பண்ணிட்ட? என்ன பண்ணிட்ட நீ? இருபது நாள் எங்க ரைட பாரு. நீ களத்துல நான் இறங்கின பிறகு பாரு. நீ பதில் சொல்லி நான் கேட்கிற கேள்விக்கு, நானும் என் பிள்ளைகளும் எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஆட்டத்தை எங்க பக்கம் திருப்பல. நீ பார்த்தே 3 கட்சி கூட்டணி, ஒரே ஒரு கட்சி தனித்த பேரணி. நான் மட்டும்தான் தனிச்சு நிற்கிறேன். இந்த துணிவு, இந்த நேர்மை, இந்த ஆண்மை, இந்த தீரம் தமிழர் நிலத்துல பிரபாகரன் பிள்ளையை தவிர எவனுக்குடான்? 26 தம்பி முதலமைச்சர். பேசுங்க. 26 முதலமைச்சர். அது நீ என்னை விட்டுட்டா நானே ஆயிருவேன். நீ உங்கூட வந்தா என்னைக்கு ஆயிருது? உனக்கு முறவாசல் தான் செய்ய முடியும், முதலமைச்சர் ஆக முடியாது. இந்த காதல ஒரு 10 லிட்டர் தேனு, இந்த காதல இந்த குலோப் ஜாமின், அது ஐஸ்கிரீமு எல்லாம் லிட்டர் கணக்காக வச்சு ஏற்றுறது. காலையில் எண்ணெய் ரைடு, அங்கே கூட்டணி பேச்சு. காலையில் இந்த சின்னங்கட்டை அவனுக்கு கொடுக்குறது, அந்த சின்னங்கட்டை இவனுக்கு கொடுக்குறது, அப்புறம் கூட்டணி பேசுறது. நானும் படிக்க வச்ச வாத்தியார்ட்ட கூட இப்படி கை கட்டி உட்கார்ந்ததில்லை. சரிப்பா சரிப்பா. அப்புறம் சின்னத்தை கொடுத்தோம்னா இந்நேரம் களத்தில் இறங்கி பாதி தொகுதி சுற்றிருப்பான் சீமா. அதனால நீ எடுத்து வச்சுக்கிட்டு பண்ற. அது ஒன்றும் இல்லை. எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. அதுவும் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. ஒரு நொடியில் கொண்டு சேர்ப்பாங்க. நீ கூலிக்கு வேலை செய்யறவன், என் பிள்ளைகள்லாம் கொள்கைக்கு வேலை செய்யறவன். எல்லா நாட்டு இராணுவத்திலையும் சம்பளத்துக்கு சண்டை போடுவான். என் தலைவன் இராணுவத்தில் சத்தியத்துக்கு சண்டை போட்டவன், லட்சியத்துக்கு சண்டை போட்டவன். அவன் பிள்ளைகள் நாங்கள். இதெல்லாம் தைரியமா நின்று நீங்க வேலை செய்யுங்க, நம்பிக்கையோடு வேலை செய்யுங்க. உங்களெல்லாம் எதுக்கு இந்த இதெல்லாம் புதுசாக இருக்குது. சில பேர் நீங்கள் புதுசு. காளியம்மாலாம் ஒரு தேர்தலை எதிர்கொண்டுட்டாங்க. சில பேர் இதுக்கு முன்னாடி எதிர்கொண்டுருக்குறாங்க. என் தம்பி கார்த்திகெல்லாம் முன்னாடி எதிர்கொண்டுருக்காங்க. தம்பி களஞ்சியம்லாம் பல முறை அரசியல் தளத்தில் இருந்தாலும் தேர்தல் களத்தில் புதுசு. ஒன்றும் கிடையாது. பெரியார் சொல்கிறார்ல, முதலாக ஜெயிலுக்கு போகும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும்டா, 2-3 தடவை போயிட்டீங்கன்னா அப்புறம் உதுத்து போயிரும்டா அப்படின்னு. அது மாதிரி முத போகும்போது 6ஆம் வகுப்புலேருந்து 7ஆம் வகுப்பு போகும்போது என்ன உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும் பாருங்க. அவ்வளோதான். அங்கே 4 நண்பங்க கிடைச்சிட்டாங்க, ஆசிரியர்லாம் நல்லா பேசிட்டாங்கன்னா அப்புறம் ஜாலி. அது மாதிரி தான் இது. போய் அந்த பாவப்பட்ட மக்களை பாருங்க, அவனை பாருங்க. அவனை அப்படியே விட்டு எப்படி போவீங்க? அவனுக்கு வேலை செய்யணும். அவன் கூட பிறந்துட்டே, நீ அவனை விட்டு போக முடியாது. நீ அவனுக்கு தெரியாது, நீ தான் சொல்லிக் கொடுக்கணும். 75 வயசு பெரியவர்கள், 80 வயசு பெரியவர்கள் நான் பேசிட்டதுக்கு அப்புறம் நீ வந்து பேசினதுக்கு பிறகுதாப்பா நாங்கெல்லாம் தமிழர்கள்னே தெரிய வருதுன்ற.
உண்மையிலே சொல்ற அப்படி. ஒரு பெரியவர் சொல்றாரு, நான் தம்பி படம் எடுத்தேன், அந்த படத்துக்கு எனக்கு பாராட்டு கூட்டம், அதுல வந்து பேசும்போது நான் இதுவரை படமே பார்த்ததில்லை. அவருக்கு 80 வயசு இருக்கும், படமே பார்த்தது இல்லையா, உனக்காக போய் உன் படத்தை பார்த்தேன்ற. அப்படி எப்படி விளங்கு நாடு? சினிமாவை நீ நிராகரிச்ச, அதை சாக்கடைன்னு, அதுல உருண்ட பண்ணி நாயெல்லாம் நாடாண்டு போயிடுச்சு, நீ தெருவில் நின்றுக்கிட்டு இருக்க. இதான் நடந்தது. இதானே சொல்லிக் கொடுக்க ஆள். என் தலைவன் வந்தான். திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனங்களின் அழகிய கலை வடிவம், அழகிய கலை முகம்னா, அது அறிவியலின் அழகான குழந்தைனர். அதுவும் ராணுவத்தில் பேச்சும் திரைக்கலையும் வலிமை மிக்க படை பிரிவுகள். அந்த பார்வை இந்த இனத்தில் எவனுக்கும் இல்லை. அதனால என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நாளைக்கு இங்க இருப்பீங்க, நாளை மறுநாள் வேட்பாளர் அறிமுகம். இந்த பேச்சை கேட்கிற என் இன சொந்தங்கள் எல்லோரும், நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லோரும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு பேரெழுச்சியாக வர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு கட்டுத்தொகை போடும்போது ஒவ்வொரு இடத்திலையும் நம்மளை வீழ்த்துவதற்கு எதிரிகள், துரோகிகள் எல்லாரும் சூழ்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம ஐயா பாரதி செல்வன் ஒரு கூட குறிப்பிட்டார்கள் பாருங்க. நாற்பக்கமும் பகைவர்கள் நமக்கு. அதுல இந்த கட்டுத்தொகை செலுத்துவதில் மிக கவனமாக செலுத்தணும். அதுக்கு தான் ஐயா நீதிபதி அவர்களை வச்சு ஒரு முறை எல்லாம் பல வழக்கறிஞர்கள் பார்க்குறாங்க, அதுக்கு மேலே அவரை வச்சு சரி பார்க்கறது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க, இங்கே புள்ளி வைக்கல, கமா வைக்கலைன்னு நிராகரிப்பான். அவன் காலி பண்ண முடிவு பண்ணிட்டு அப்புறம் என்ன நம்மளை செய்ய வேண்டியதானே. அதனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு மனுவுக்கு 3 மனு போடுங்க, சரிபார்த்து செலுத்துங்க. மாற்று வேட்பாளர் செலுத்துற 4 மனு போட்டுங்க. எதையுமே எந்த வழியிலையும் நிராகரி. நீங்க 40 வேட்பு மனு ஏற்கப்பட்டது என்ற செய்தியை கொடுத்தாலே நீங்க பாதிக்கு மேல் வந்துட்டீங்க. நம்ம சின்ன எண்ணம்ங்கிறது என்னங்கிறத நீங்கள், நாம் தமிழர் பிள்ளைகள் களத்தில் நிற்க போற நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நமக்கு வாக்கு செலுத்த இருக்கிற மக்கள் எதிர்பார்ப்போடு என்னதான் அவன் சின்னம். இப்ப தெரியுதா நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு? உங்களோட அவன் சண்டை போட முடியல, ஒரு ஆளை சமாளிக்க முடியல. 4 துணியில 4 பெட்டியில் 4 துணியை வச்சுட்டு போனேன். என்னை கைது பண்ணி நீ திருப்பி அனுப்புனான். பயம். பாஸ்போர்ட்டை பரிசு வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறான். உலக நாடுகளில் போய் தமிழ் மக்கள்கிட்ட பேசிட்டா தமிழ் மக்கள் எழுச்சி வருவார்கள், அவன் பின்னாடி திரண்டு வருவார்கள். அச்சம். இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, இவர்தான், அவர்தான். நாம் எடுத்து வைக்கிற அரசியலின் ஆணி வேரும் அடிமரமும் கிளையும் இலையும் எல்லாமே அவர்தான். என்ன அவர் கருவி ஏந்தி செஞ்சாரு, நம்ம கருத்தியலை ஏந்தி செய்கிறோம். அவர் ஆயுதம் ஏந்தினார், நம்ம அறிவாயுதம் ஏந்திரம். அவர் சீருடை அணிந்து துப்பாக்கி வச்சிருந்தார், அது 2 நம்ம இடத்துல இல்லை. ஆனால் நாமும் நம் மக்களுக்கான ராணுவம் தான். நாம் தமிழ் தேசிய அரசியலின் குரல்களாக, வலிமை மிக்க குரல்களாக, எழுச்சி மிகுந்த குரல்களாக 40 குரல்களை தயார் செய்கிறோம். அதில் சரிபாதி பெண்களுக்கு, சரிபாதி ஆண்களுக்கு. எந்த வேட்பாளரும் சற்று தகுதி குறைவானவர் என்ற எண்ணம் எவருக்கும் வேண்டியதில்லை. நம்ம பிள்ளைகள் பேசும்போது, களத்திலே பேசும்போது உங்களுக்கு தெரியும், தர்க்கத்திலே விவாதங்களை பங்கேற்கும் போது தெரியும் எவ்வளவு ஆளுமையான பிள்ளைகள் நம் பிள்ளைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால நம்பிக்கையோடு களத்தில் நில்லுங்கள். பொறுப்பாளர்கள் அறிவிச்சிருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தொகுதிக்கும் 30 பேர் 40 பேர் தேர்தல் பணிக்குழு என்று வாங்கியிருக்கு. முதன்மை பொறுப்பாளர்கள் வாங்கியிருக்கு. ஒரு தொகுதிக்கு மாநிலத்தில் இருந்து ஒரு பொறுப்பாளர் போடப்பட்டிருக்கு. அதை நீங்க மேலிட பார்வையாளர்கள் அப்படின்னு மற்ற கட்சிகள் சொல்லுது, நாம தலைமை நிலைய பொறுப்பாளர் அப்படின்னு போட்டுருக்கு. அவர்கிட்ட முறையிடுங்க, எதா இருந்தாலும் கடத்துங்க. தேவையற்ற செய்திகளை பகிராதீங்க. ஒரு குழு இருக்கா, அந்த குழுவில் உங்கள் சின்னம், உங்க வேட்பாளர் படம், அண்ணன் எடுத்து வைக்கிற தத்துவங்கள், முன்வைக்கிற முழக்கங்கள்
எந்த தெருவு எங்கே வேலை நடக்குது, எங்கே போகுது, எந்த தெருவில் வாக்கு சேகரித்தீர்கள், இதை தான் பகிரணும். நல்ல செய்திகளை மட்டும்தான் பகிரணும். அங்கே போய் சண்டை பிடிச்சிக்கூடாது, சண்டை பிடிச்சிடக்கூடாது. அண்ணன் சொன்ன பச்சை மட்டை இதுவரை உங்களுக்கு இல்லை, இதுவரை உங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு பயன்படுத்துகிற நிலைக்கு அண்ணனை தள்ளிடாதீங்க. அப்புறம் அந்த அந்த ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே போங்க கதை தான். பார்த்துக்க, ஒழுங்கா வேலை செஞ்சிடும். வென்றுட்டு அண்ணன்ட்ட வா. செய்யலைன்னா செத்து மடி கிடையாது, செய்யலைன்னா சாகடிச்சிரு. வென்று வென்று எனக்கு பயிற்சி கொடுத்தேன். எப்படி நம்ம பயிற்சி கொடுத்தான்? வெற்றி கோட்டை தொட்டுட்டு செத்து போன செத்து நீ. அப்ப இந்த கடைசி உயிர் துணி வரை ஒன்றாக திரட்டி போராடி. அதை தவிர உனக்கு வழி கிடையாது. ஹிட்லர் என்ன சொல்றான்? அவன் நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் நீ ஏற்றி இருக்காத. அவன் சொன்னதை பாரு. நீ ஒரு பழத்தை சாறு பிடிக்கிறான்னு அப்படியே போடுறியா? தோலை நீக்கிற, விதையை எடுக்கிற, சின்ன சின்ன நரம்பு நார்களை எல்லாம் பிச்சு போட்டு மறுபடியும் தான் நான் கசக்கிற. அது மாதிரி அவனை புரட்டி பாரு. அவன் சொல்றது பாரு. அவன் சொல்றான்ல, பயப்படாதான்ல. நீ வென்றுட்டா காரணம் சொல்ல தேவையில்லைங்கிறான். ஆனா தோற்றுட்டா காரணம் சொல்ல நீ இருக்கக்கூடாதுங்கிறான். அதுதான் உங்களுக்கு சொல்றேன். வென்றுக்கு வென்றுங்க. எல்லாரையும் பின்னுக்கு தள்ளுங்க. அடிங்க. எதிரிய நெத்திக்கு நெத்தி பாருங்க. குனிஞ்சிராத, குள்ளமாயிருங்க. நீ எப்பவும் நீ முடி பண்ற பாரு, பிக்ஸ் பண்ற பாரு. எதிரி பெரிய ஆளா இருக்கணும், அப்பதான் நீ வளருவ. திமுக 60 ஆண்டா பாத்துக்கிறோம். பிஜேபி இந்தியாவே பாத்துருவோம், பாத்துருவோம். அவ்வளவுதானே. நம்மகிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றுமில்லை, ஆனால் அடைகிறதுக்கு புரட்சிகரமான ஒரு தேசம் இருக்கு. புதிய ஒரு தேசம் இருக்கு. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், இது எதுவும் இல்லாத புதிய ஒரு தேசம் படைக்க நாம் களத்திலே நிற்கிறோம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் இதை சொல்கிறோம். புதிய ஒரு தேசம் படைப்போம். மக்கள் புரட்சியால் புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம்ங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறோம். நம் வலிமை நம் மக்கள் தான். ஏன்? நம் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள். மக்களை நம்பி நில்லுங்கள், மக்கள் நம்ப நில்லுங்கள். நாம் உறுதியாக வெல்லலாம், கவலையே விடாது. சின்ன என்ன, ஏதோ ஒரு சின்ன குண்டூசி, சிலட்டு குச்சி, பேனா, பென்சில், ஏதோ ஒன்று சின்ன முக்கியம் அல்ல. நம் எண்ணத்தை கடத்துங்க. மக்கள் நமக்கு வாக்குத்தர அநியமாக இருப்பார்கள். இது மறுபடியும் மறுபடியும் ஆள் மனதில் பதிவு பண்ணுங்கள். இது புரட்சிகர போர்க்களம். இதில் நாம் வென்றே ஆக வேண்டும். ஏன்னா தமிழ் தேசிய அரசியல் அவ்வளவுதான், அது வளராது. இங்கு இந்திய மதவாத மத அரசியல், இந்து மத அரசியல், இந்த அரசியல் இதுதான் வாழும், வெல்லும், வளரும் என்று கட்டமைத்து விட்டால் அதுக்கப்புறம் நீ இன்னும் ஒரு தலைமுறையில் நம்ம மாதிரி எந்திரிச்சு நின்று போராடுறதுக்கு நம்ம பிள்ளைகள் தயாரா இல்லை. இப்பவே பயப்படுறான், இப்பவே பயப்படுறான். தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறை உருவாயிடுச்சு. அது எப்படி வரும்? தமிழ் தமிழ் இருக்கணும், தமிழனா இருக்கணும். அப்பதான் அவனுக்கென்று ஒரு தேசிய உணர்வு வரும். அவனுக்கென்று அந்த இனத்திற்கென்று உரிமை, விடுதலை, அதெல்லாம் அவனுக்கு கனவு வரும். தமிழே தெரியலன்னா அவன் எப்படி வருவான்? அப்ப பேராபத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். இது கடைசி நொடி, விட்டுறாத. கவனமா நின்று சண்டை செய். அண்ணன் கூட இருக்கேன். உனக்கு தளர்ச்சி வருதா, பயம் வருதா? நம் மாவீரர்களின் அந்த ஈகத்தை எடுத்து போட்டுப்பாரு. அந்த காட்சி, போர் காட்சியில போட்டுப்பாரு. அல்லது செத்து கதர்னான்ல, அதை ஒரு தடவை பாரு, அதை ஒரு தடவை பாரு. தீ குளிச்சு செத்தான்ல தம்பி முத்துக்குமார், ரவு, தங்கை செங்கொடி, தம்பி விக்னேஷ், இதெல்லாம் ஒரு தடவை போட்டுப்பாரு. உயிரையே கொடுத்தவனுக்கு முன்பு நீ ஒண்ணு இல்லை, ஒரு உணர்வைத்தான் கொடுத்து ஒன்னா நிக்கிற. நில்லு, தைரியமா நில்லுங்க, துணிஞ்சு நில்லுங்க. என் அன்பிற்குரிய பிள்ளைகளே, கூட்டத்தோடு நிற்பதற்கு எவனுக்கும் துணிவு தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் மாபெரும் வீரமும் தேவைப்படுது. துணிந்து நில்லுங்க. அண்ணன் உங்க கூட இருக்க. போய் ஓய்வு எடுத்துட்டு மதியம் படப்பிடிப்பு. பயந்துடாதீங்க. இந்த கும்பிட்டு அந்த முறையை ஒழிச்சிருங்க. தலைவர் சொன்ன மாதிரி ஐரோப்பியன் மாதிரி ஸ்டைலா நில்லுங்க. நில்லுங்க, நம்ம நில்லுங்க. நான் சொல்றத பேசுங்க.
பேசுங்க. நீங்க ஒவ்வொரு அப்படி எடுப்போம். ஒன்றும் இல்லை, பெரிய நடிக்க வைக்க போறாரு அண்ணன்னு. சரிங்க, சும்மா செய்யுங்க, அவ்வளோதான். எடுப்போம். நமக்கு தொலைக்காட்சியில் போட காசு இருந்தா போடுவோம், இல்லைன்னா நமக்கு இருக்கவே இருக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு, நம்ம வலையொலியில் கடத்துவோம். இப்போ நான் பாருங்க, ஆசிரியர் பேராசிரியரை நீத்திருக்கேன், நான் பேராசிரியர். அவங்க சொல்றாங்க அரசியல் அதை கற்பிக்காத கல்வி கல்வியே இல்லை, அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை, கற்போம் கற்பிப்போம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. பேச முடியாதா? 16 மருத்துவர்கள் போட்டியிடுகிறார்கள். அப்படி டெத்தாஸ்கோப் கோட்டோடு வந்து நான் மருத்துவர் மனோஜ் அல்லது மருத்துவர் கௌசிக் பாண்டியன் மருத்துவர், இப்படி ஒரு பேரை சொல்ல வேண்டியதா? சொல்லிட்டு என்ன, இதுவரை நாங்கள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம், இப்போது செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. எங்களுக்கு வாக்களியுங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். இன்னொரு டாக்டர், மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. சரியான சமமான தரமான மருத்துவம் எல்லோருக்கும் கிடைக்க எங்களுக்கு வாக்களியுங்கள். இதைதான் இப்ப எடுக்க போறோம். எல்லாம் டைரக்டர் கேமரா எல்லாம் காத்திருக்கு. நீங்க போங்க, சாப்பிட்டு போய் இருங்க. நான் இந்த அண்ணன் ஒரு சந்திப்பிற்கு முடிச்சுட்டு வரேன். நாளைக்கு பூரா என்னோட தான் இருக்கணும். நான் சொல்றதா பேசி நடிங்க, அப்படி போடுவோம். இவங்க செய்யற அரசியலை மறந்துருங்க, அதை அழிச்சிருங்க. நம்ம ரூட்டே தனி, வார்டு போனீங்க. என்ன பேசுறதுன்னு உனக்கு குழப்பமா இருக்கா? என்ன பேசுறதுன்னு 2023 ஆரம்பிச்சு முத கன்னியாகுமரியில் அண்ணன் பேச ஆரம்பிப்பேன். நீ தூத்துக்குடியில் பேசாத, அதான் இங்க இதுல பேசு, கடலூர்ல பேசு. அவ்வளவு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது அண்ணன். உனக்கு என்ன கெட்டு போச்சு? நீ புதுசா மெட்டீரியல்லாம் தேடாத, அவங்க எடுத்து தருவாங்க. ஒரு சுவர்ல எழுதியிருக்கப்பா, உதயசூரியன் சின்னம் போட்டு இருந்தா ராத்திரி புறம் தங்கச்சியில் கடத்தி விட்டேன். என்ன எழுதிருக்கு தெரியுமில? 110 ரூபாய்க்கு குவார்டர் கிடைக்க ஏற்பாடு செய்த ஒரே கட்சி, ஒரே சின்னம் உதயசூரியன். இதெல்லாம் விட சீரியஸா அவங்க நம்ப முடியுது. அண்ணே 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 என்னண்ணே அண்ணே என்னண்ணே ஒன்றும் கண்டுக்காம இருக்க? ஏப்பா அண்ணே இங்கே பாருண்ணே, ஒரு பொட்டலம் கஞ்சா 1000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்துச்சுண்ணே, இப்போ 9000 ரூபாய்ண்ணே. எங்கள் நிலைமை நினச்சி பாருங்க, நாங்களாம் எங்கேயே போவோம்ன்றாங்க. அதுக்கு என்னப்பா செய்யணும்? இதுக்கு ஒரு குரல் கொடுத்துருண்ணே. அண்ணே நீ பேசினா தானே பயந்துட்டு குறைப்பாங்க. டே கஞ்சாவுக்கு இல்லாமடா நான் பேசணும். அது எனக்கு வந்து தனியாக இருக்கும்போது பிச்சு இல்லை, எங்கே போய் முட்டிட்டு ஆகுறது நம்ம இவங்களை வச்சுக்கிட்டு? சொல்லு. அதில் சின்ன பசங்கள்லாம் வந்து பாலிடிக்ஸ் ஓகே தான், அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க, பாலிடிக்ஸ்லாம் ஓகே தான், ஆனால் நான் நடிக்கிறது இல்லைன்னு நிப்பாட்டுறேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. டேய் நான் பார்த்து இவனுக்கெல்லாம் தான் நம்ம போராடிட்டு இருக்க மாட்டா, எப்படி இருக்கும் பாருங்க, கொடுமை தான். வாங்க ஆசிரியர்கள் எல்லாம், எல்லாம் பொறியாளர்கள் எல்லாம் வாங்க. பொறியாளர்கள் கட்டடம் கட்டுவது போல, அழகான மாளிகை கட்டுவது போல நல்ல சமூகத்தை கட்டமைப்பதும் பொறியாளர் பணிதான். போடு. அதெல்லாம் வாங்க, எல்லாம் சொல்ல நடிச்சுட்டு போங்க. தொலை தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு எடுத்துருவோம், பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்குன்னா நாளைக்கு எடுத்துருவோம். முழு நாள் எடுத்து வச்சு போட்டு பரப்பி விடுறோம். என்னடா இவங்க வேற மாதிரி எதை செய்யறாங்க? கும்பிட்டு போட்டு ஒட்டாத, கும்பிட்டு போடாத, ஸ்டைலா நில்லு, அப்படி நில்லு. உனக்கு வேலை செய்ய நான் வந்து கும்பிட்டு இருக்கணுமா? உண்டியில் செஞ்சு வச்சுக்க, தலைவர் படம் மட்டும் போட்டுறாத. அப்பா படம், நம்ம பாட்டை வள்ளுவர் படம், அவன் பொருள், அது சொல்றாங்க, பொருள் இல்லாருக்கு இல்லை உலகம்ன்றான். அதை முதல்ல போட்டு கீழே இந்த வருமானம் காக்கும் இனமானம்னு போட்டு அண்ணன் கும்பிட்டு நிற்கிற மாதிரி ஒரு இது இருக்கும், அதை போட்டு அது நீ குண்டியில் உங்களுக்கு குறைஞ்சது 1 லட்சம் 2 லட்சம் 50,000 போடுவான். ஆட ஒருவேளை சாப்பாடு செலவுக்கு வச்சுக்கலாம்ல, விட்டுறாத, கையேந்து. ஏன்னா நீ அவனுக்கானவன், உனக்கு வலிமை வளமை எல்லாம் அவன் தான், நிதியும் அவன் தான், நீதியும் அவன் தான். அவன்கிட்ட நில்லு, வழியே கிடையாது. அன்னை தெரசாவை பின்பற்று. எச்சியை துப்படா ஒருத்தன், இது எனக்கு போதும், அங்க நிறைய பேர் பசியோடு இருக்காங்க, கொடுங்கன்னாங்கல்ல, அது மாதிரி தந்தால் நன்றி சொல்லு, தரலைனா ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லு.
சொல்லு, அதை செய், விட்டுறது. தைரியமா போராடுங்க. நான் வேலை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன், போராடுங்க. இது கடுமைதான், போராடுங்க. போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை, பாவப்பட்டவைங்கிறான். போராடும் போதுதான் வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்துங்கிறான் மார்க்சியம் கார்கி. போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான். தாயின் வயிற்றிலிருந்து நீ எளிதா வந்துடல, போராடிதான் வந்திருக்க. போராடு. செய்வரா சொல்றான்ல, நீ போராட தயங்குகிறாய். ஒவ்வொரு நாளும் விதை பூமியோடு போராடித்தான் முளைக்கிறதுங்கிறான். போராடு. அதனால மற்ற இனங்களுக்கு வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம், நமக்கு வாழ்க்கையே போராட்டமா மாறி நிற்குது. போராட்டமே வாழ்க்கையா மாறி நிற்குது. விட்டுறாரு. இது கடைசி வாய்ப்பு தமிழ் தேசிய மக்களுக்கு. நம்மளை ஆதரிக்கிறவன், ஆதரிக்காதவன், எதிர்க்கிறவன், ஏற்கிறவன் எல்லாருக்குமா சேர்த்து களத்தில் நில்லு. நான் உங்க 40 பேரையும் இந்த தமிழ் தேசிய அரசியலின் தூதுவராக இந்த களத்துக்கு அனுப்புறேன். விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அண்ணனால முடிஞ்ச வர எல்லா தொகுதிக்கும் வந்து கடுமையா உழைக்க நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் பேச்சாளர் இருக்காங்க, நம்ம பிள்ளைகள், கூப்பிட்டுக்குங்க. பகுதி பகுதியா பிரிச்சு, காளியம்மாலா தீவிரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தங்கச்சி கார்த்திகாவுக்கு ஒரு கார்த்திகாவா இங்க, ஹிமாயினா அங்க, கொஞ்சம் பேசிக்கிறங்க. கடைசியா வேக எடுக்கும்போது உங்க தொகுதியிலே நின்றுங்க. மாறி மாறி போய் பேசுங்க. பேச்சாளர்களை பிரிச்சுக்கிறங்க. மொத்த தமிழ்நாடு எல்லாரும் சுத்தணும்னு நினைக்காதீங்க, அது கடினம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 10 தொகுதியை பிரிச்சுக்கிறங்க. இந்த 10 தொகுதியை நான் அடைச்சு வேலை செய்யறேன். தூர்வன் ஒரு பக்கம், துறை ஒரு பக்கம், செய்சீலம் ஒரு பக்கம், எல்லாம் நம்ம பிள்ளைகள் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு விட்டுறாதீங்க. எல்லாரும் பேசுங்க. நம் இனத்தின் விடுதலைக்காக வழியே கிடையாது. இது எனக்கானதில்லை, உங்களுக்கானதில்லை, நமக்கானது. நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கான. அதனால உங்களை நம்பி, உங்களை அசாத்திய ஆற்றலை நம்பி இந்த வரலாற்று பெரும்பணியை உங்கள் உடன் பிறந்தவன் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நம் இலக்கு ஒன்றுதான், நமது இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.